பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த கால வேளையில் மகிமைப்படுவதாக நாம் ஒருமித்து இந்த காலையில் தேவனை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நாளிலும் உபாகம புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையை வாசிக்கிறேன். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தம்முடைய பொக்கிஷ சாலையான வானத்தை திறப்பார். இந்த காலை வேளையில் உழைக்கிற ஒரு தெய்வ பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக வானத்தின் ஆமேன் பலகணியை கர்த்தர் திறக்கிறார். வேதம் சொல்லும்போது வானத்தின் பலகணியை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல. இந்த நாட்களில் வானத்தின் பலகணிகள் கட்டாயம் திறக்கப்பட வேண்டும். மழை ஆமேன், அது தேவையான அளவு மழை, தேவையான அளவு வெப்பம், தேவையான அளவு காற்று, இவை எல்லாமே வானத்தில் ஆமேன் மதகுகளாய் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு செயல்படுபவை. பல நேரங்கள் மழை அதிகமானால் அழிவு, வெயில் அதிகமானால் அழிவு, காற்று அதிகமானால் அழிவு. ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு ஆமேன் வானத்தின் மதகுகள் மட்டுமல்ல, ஆமேன் தொழில், ஆமேன் ஹல்லேலூயா, ஆமேன் பிஸ்னஸ், இப்படி பல விதங்களில் ஆமேன் எல்லாரும் ஆமேன் நிலத்தில் போய் உழுகிறதில்லை. உழுகிறவர்கள் உழுகிறார்கள், அவர்களுக்குரிய நன்மை வந்தால் தேசம் செழிக்கும். ஆனால் எல்லா தெய்வ பிள்ளைகளும் அதில் கடந்து போவதில்லை. அதுபோல் இன்றைக்கு நமக்கு கையிட்டு செய்கிற வேலை என்கிற அந்த தொழில் என்கிற விஷயத்தை ஆசீர்வதிக்கும்படி அனுகூலமான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி தர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தையின் இன்றைய நாளில் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை. இன்றைக்குரிய அந்த தொழிலுக்குள்ள சூழ்நிலைகள், தேசங்களில் சில தொழில்கள் ஆமேன் முடக்கப்படுகிறது. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கு நீ கையிட்டு செய்கிற வேலை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் அதற்கேற்ற ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தருவேன். இந்த கால வேளையில் ஆமேன் எந்த சூழ்நிலையில் நீ காணப்பட்டால், எந்த வேலை கையிட்டு, எந்த தொழில், எந்த பிஸ்னஸ், எந்த காரியத்தை செய்கிறாயோ வருமான மார்க்கத்துக்கு அதை ஆசீர்வதிப்பது தான் தேவன் தந்த இந்த வார்த்தை. இதை இந்த நாட்கள் நாம் பற்றி கொண்டு இந்த வாக்குத்தத்தம் எல்லாமே தேவனுக்கு செவி கொடுக்கும்போது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். நாம் கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதித்து அதற்கேற்ற சூழ்நிலையை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி தருவேன் என்ற வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பி தேவனுக்கு செவி கொடுத்து வாழ்வோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒரு வார்த்தை செபிக்கலாம். மகா பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்தின. விசேஷமாய் கையிட்டு செய்கிற வேலைகளில் என் ஆண்டவரே மந்த நிலை, ஆண்டவரே நஷ்டங்கள், வெறுமை என்ற நிலை காணப்படுகிற யாராவது இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்பார்களானால், ஆண்டவரே செய்கிற வேலை, செய்கிற தொழில், செய்கிற பிஸ்னஸ் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும்படி ஏற்ற சூழ்நிலை நீ உண்டாக்கி தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வார்த்தையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உமக்கு செவி கொடுக்கிற, உமக்கு கீழ்ப்படுகிற, உமக்கு பிரியமாய் நடக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வாத மழையை கட்டளையிட்டு அனுகூலமான சூழ்நிலையை நீ கொடுக்க போறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னுடைய கையிட்டு செய்கிற வேலைக்கு ஏற்ற அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்கி தருவார். God bless you. Praise the Lord.